ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே வீட்டில் பிசி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிசியில் வந்து நம்ம நிறைய மீடியா ஃபைல்ஸ், அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் ஃபைல்ஸ் இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா விண்டோஸில் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த எவ்ரிதிங்ன்ற விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும், ஃபோல்டர்ஸையும் ஈஸியாக லொக்கேட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் தான். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து க்ளீன் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபைல் இண்டெக்ஸிங், சர்ச்சிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும். அதே மாதிரி ரிசோர்ஸ் யூசேஜும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். உங்களுக்கு அதிக ரேமோ சிபிஓ வந்து இது கன்சியூம் பண்ணாது. ஸோ நீங்கள் நியூ ஃபைல்ஸ் எதை ஆட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஃபைல்ஸுமே உங்களுக்கு ரியல் டைமில் அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த எஃப்ஏக்யூ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் தேவையான கொஷின்ஸ் எல்லாமே இதில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் இந்த எஃப்ஏக்யூவை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை இன்ஸ்டாலேஷனை பார்க்கலாம். ஸோ இதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 64 பிட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் போர்ட்டபிள் வெர்ஷன் இருக்குது, அப்புறம் லைட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி 32 பிட்க்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம 64 பிட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலர் ஃபைலே உங்களுக்கு கம்மி சைஸ் தான். ஸோ 1.79 MB தான். ஸோ இதை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ் ரிக்வயர்ட் இங்கே பார்க்கலாம், 3.2 MB தான் யூஸ் பண்ணுது. ஸோ இங்கே செட்டிங்ஸும் டேட்டா லொக்கேஷன் நீங்கள் எங்கே சேவ் ஆகணுன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTFS இண்டெக்ஸிங்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ NTFS இண்டெக்ஸிங் வந்து எப்படி நடக்கணுன்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சர்வீஸாக வேணுமா, இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் ஆகணுமா, இல்லைனா இண்டெக்ஸிங் தேவையில்லைன்றதையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்ரிதிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்க்கலாம், இப்போது கீழே நமக்கு ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது ஃபைல்ஸ் நேம்லாம் ஷார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ எவ்ரிதிங்கில் வந்து உங்களோட எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஸ்மாக் டவுன்ற ஒரு கேமோட ஃபைல் நேமை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் விண்டோஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு சர்ச் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதே ஃபைலை வந்து நான் இப்போது இங்கே எவ்ரிதிங்கில் சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு ஸ்மாக்னு நான் டைப் பண்ண உடனே இங்கே எனக்கு ஃபைல் லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எங்கே இருக்குன்றது பார்த்து இங்கே வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்து தான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இங்கே எவ்ரிதிங்கில் ஆல்ரெடி இந்த 2 ஃபைல் இருக்கிறது ஷோ பண்ணிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் சிங்கிள் ஃபைல் தான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை உங்களுக்கு ஃபைல் லொக்கேஷன் தெரியலனாலும் இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபைல் நேம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ இதில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலில் போய்ட்டு நீங்கள் இந்த நியூ சர்ச் விண்டோ எனக்கு கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷனில் உங்களுக்கு கட், காப்பி, பேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணலாம், எல்லா ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அட்வான்ஸ் காப்பி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து எப்படி வியூ ஆகணுன்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சர்ச்சில் வந்து எப்படி உங்களுக்கு மேட்ச் பண்ணுன்றது இங்கே இருக்குது. ஸோ அப்பர் கேஸ், லோவர் கேஸில் நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னா இதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேட்ச் ஹோல் வேர்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் வேர்டு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் சர்ச்சில் வரும். ஸோ அதே மாதிரி இது எப்படி சர்ச் ஆகுன்ற நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸ், இல்லை கம்ப்ரஸ் ஃபைல்ஸ், இல்லை டாக்குமெண்ட் மட்டும் தான் சர்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோல்டரை மட்டும்தான் சர்ச் பண்ணணுன்னா அதுவும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ புக் மார்க்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணதை இங்கே புக் மார்க்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எவ்ரிதிங்ன்ற யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.